அதிமுக ஐயா எடப்பாடி. ஐயோ வேணாங்க, உலகரப்பை வேணாம் வேணாம். திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அரசியல் வந்து வெறும் விளம்பர அரசியல் தான். இப்போ 2.5 வருஷத்துலேயே வந்து அவங்க முழுசாக அம்பலப்பட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் இட்ஸ் ஓகே. அந்த நேரம் அவரோட அப்ரோச்சிங்கு, அவரோட கான்டாக்டு, அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம விடுதலை புலி நம்ம இவர் பிரபாகரன் இருந்தார் பாருங்களா, அவரோட ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்லி. ஸோ வந்து ஹீஸ் கிரேட். பிஜேபி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா சீமானை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஆட்சி அவர் கையில் கொடுத்து பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னாக்கா நமக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியும், சர்க்கரை இனிக்குன்னா நம்ம வாயில் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதுபோல் அவரை வந்து ஆட்சியில் உட்கார வச்சா தான் அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாதாங்க தெரியும். நீங்கள் ஆட்சியே கொடுக்காம அவரை பற்றி குறை சொல்லிட்டுங்களா, ஒரு அர்த்தமும் கிடையாது. திமுக கட்சிகளோட கூட்டணி கட்சிகளாக இருக்காங்களே, பாமக, விசிகா, இடதுசாரி வலதுசாரிகள் இருக்காங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அவங்களாம் சந்தர்ப்பவாதிகள். கரெக்டாக சொல்லிட்டாரு, சந்தர்ப்பவாதிகள். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, அவரை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு ஏதோ வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தார். ஆனால் எந்த அளவுக்கு அவரோட இது தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு விவரம் இல்லை எனக்கு அவரை பற்றி. ஐயா சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க. நான் ஒவ்வொரு தலைவர் பெயர் சொல்கிறேன், அதில் அவங்கள்ட்ட பிடிச்சது பிடிக்காத விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். இப்போ திமுக முக ஸ்டாலின் இருக்காங்களே, அவங்கள்ட்ட பிடிச்சது பிடிக்காது என்ன? அன்னசரி ஐ டோன்ட் வாண்ட் தட். அதிமுக ஐயா எடப்பாடி. ஐயோ வேணாங்க, உலகரப்பை வேணாம் வேணாம். நாம் தமிழர் கட்சி சீமான் இட்ஸ் ஓகே. அந்த நேரம் அவரோட அப்ரோச்சிங்கு, அவரோட கான்டாக்டு, அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம விடுதலை புலி நம்ம இவர் பிரபாகரன் இருந்தார் பாருங்களா, அவரோட ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்லி. ஸோ வந்து ஹீஸ் கிரேட். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஐ டோன்ட் நோ, அவர் யாருன்னு தெரியாது. அண்ணாமலை தான் பெஸ்ட்டு. உள்ள இளைஞர்களுக்கு அண்ணாமலை தான் வழிகாட்டியாக இருக்கார். அவர் தான் வரணும். அடுத்த தமிழக முதல்வர் அண்ணாமலை தான். இப்போ திமுக அதிமுக கட்சிகளோட கூட்டணி கட்சிகளாக இருக்காங்களே, பாமக, விசிகா, இடதுசாரி வலதுசாரிகள் இருக்காங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அவங்களாம் சந்தர்ப்பவாதிகள். கரெக்டாக சொல்லிட்டாரு, சந்தர்ப்பவாதிகள். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போவாங்க. தென் சர்வீஸ் நோமோ. ஓகேவா? மாற்றம்னு சொல்லி வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வாய்ப்பு கம்பல்சரி, கண்டிப்பாக உண்டு, அவங்களுக்கு உண்டு. நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு தலைவருடைய பெயர் சொல்கிறேன், அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு மட்டும் எங்களை பதிவு பண்ணுங்கள். திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அரசியல் வந்து வெறும் விளம்பர அரசியல் தான். இப்போ 2.5 வருஷத்துலேயே வந்து அவங்க முழுசாக அம்பலப்பட்டாங்க. இப்போ ஒவ்வொரு இதையும் எடுத்துட்டிங்கனாக்க, சாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி படுகொலைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. சாலை பிரச்சனை, தமிழ்நாடு முழுக்க சாலை பிரச்சனைன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. குடிநீர் பிரச்சனை, மழை காலத்திலே குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மருத்துவம் சரியில்லை, மருத்துவமனைகளில் வந்து போதிய மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவ வசதிகள் இல்லை. குழந்தைகள் வந்து பச்சிளம் குழந்தைகள் வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இறந்து போகிற அவலங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை மூடி மறைக்கிறாங்க. தன்னோட விளம்பர அரசியல் மூலமாக மட்டும்தான் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதிமுக ஐயா எடப்பாடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய முடிவு எழுதப்பட்டு விட்டுருச்சு. இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆந்திராவில் தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், எதுலையுமே அவங்க வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கலை. ஐயா எடப்பாடியே பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெர்லைட்டை வந்து நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு தலைவராக தான் எடப்பாடி ஐயாவை பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காக சாலையில் இறங்கி நிற்கக்கூடிய தலைவராக வந்து அண்ணன் தான் இருக்காரு. இப்போ ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து போராட்டத்துக்கும் தெருவில் இறங்கி அண்ணன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஐயா பார்த்தீங்கன்னாக்க அவங்க சம்மந்தப்பட்ட இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனாக்கா அவர் பேசவே மாட்டார். அதே போல் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக அவங்க குரல் கொடுத்ததே கிடையாது. மதவாத பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு தலைவரை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்குன்னு சொல்லுங்கண்ணா.
திமுக தலைவர் ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்களுக்கே தெரியுது அவருடைய என்ன தரத்தில் இருக்காங்க அப்படின்னு. அது இந்த மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாயிருக்கு அவங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது. அதை கடந்து போவோம். அதிமுக தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா பற்றி சொல்லணும்னா இந்த வெள்ளத்தை வச்சே நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஐயா வந்து 8000 கோடிக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க மழைநீர் வடிகால் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு. இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து 4000 கோடிக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 12000 கோடி. நீங்கள் பண்டைய காலத்தில் இருந்த வடிகாலையெல்லாம் பிரிச்சுட்டு போட்டிருந்தா கூட இந்த 12000 கோடிக்கு புதுசாகவே தலைநகரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வடிகால் அமைச்சிருக்கலாம். ஆக 2 கட்சிகளும் வந்து பார்த்திங்கனாக்கா மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செஞ்சதா ஒன்றுமே இல்லை. அதுக்கான ஆதாரமே இல்லை. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா சீமானை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து ஆட்சி அவர் கையில் கொடுத்து பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னாக்கா நமக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியும். சர்க்கரை இனிக்குன்னா நம்ம வாயில் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதுபோல் அவரை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாதான் அவர் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாதாங்க தெரியும். நீங்கள் ஆட்சியே கொடுக்காம அவரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு அர்த்தமும் கிடையாது. அவர் ஆட்சிக்கு வர வைங்க, உட்கார வைங்க, 5 ஆண்டு கொடுத்து பாருங்கள். அவர் சரியா இல்லைன்னா அடுத்ததுக்கு போங்க. அவர் சரியாக இருந்தால் அவரே தொடர்ச்சியாக வந்து பதவியில் உட்கார வைங்க. இது என்னுடைய கருத்து. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை என்ன மாதிரி ஒரு பர்சன் தான், ஆனால் ஐபிஎஸ் அதிகாரி, சரிங்களா? அப்போ அவருக்கான அந்த அனுபவம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படி தான் இருக்குது. வெறும் 10 டப்பா எடுத்துகிட்டு வந்து 30 ஃபீட்டு கண்டெய்னரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. 10 அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா 10 பெட்டி தான் இருக்குது. அதை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியலை காட்டுது. நன்றிண்ணா. நன்றி தம்பி, நன்றி. திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எப்படி நினைக்கிறேன்னா, அவர் அப்பா கலைஞர், அவர் மூலமாக புகழ்பெற்று வந்தவர் தான் அவர். அப்புறம் முதலமைச்சர்னு தகுதின்னா வந்து அப்பா தான் தகுதி, அதை வச்சு வந்தவங்க தான். அந்த அரசியல் பலத்தை வச்சு தான் வந்தவங்க தான் அது அவங்க ஸ்டாலின். அவர் அதிமுக தலைவர் ஐயா எடப்பாடி இருந்தார். அம்மா போனவொன்னே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏதோ பூந்து உள்ள கொஞ்சம் ஆடிட்டானா. இப்போ தனிச்சேரின்னு ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் தனிமை அம்மா புகழில் வந்தவர் தான். அம்மா வெற்றி இடமா இருந்துச்சு, அந்த இடத்துல போனார். ஏதோ ஒரு மூலமாக ஏதோ ஒன்று நினைக்க அது ஒன்றும் ஆகிப்போச்சு அவருக்கு. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர் வந்து அவர் வரணும். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் இந்த இருந்த வரலாறு பூரா மீட்டெடுக்கிறாரு. தமிழன் வரலாறு பூரா அழிந்து போன வரலாறு பூரா மீட்டெடுக்கிறாரு. ஒன்றுக்கும் ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு வராரு. விவசாயத்தையும் நல்லா பாதுகாத்துக்கிட்டு வராரு. மற்றபடி மக்களுக்கு நல்லா செய்யும் ஒரு நல்ல நோக்கம் இருக்குது. அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நோக்கம் அவர் இருக்கும் போதே அவர் நல்ல நோக்கம் இருக்குது, பண்ணணும்னு நோக்கம் இருக்குது. அவருக்கு பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. எப்படியும் மக்களுக்கு சென்றடையணும் வரணும். அவர் வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கூட இந்த சென்னை வெள்ளத்தில் அவர் தான் வந்து 13 நாளாக நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மற்ற கட்சி யாரும் அவங்க அந்த அளவுக்கு போனதாக எனக்கு தெரியலை. இவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 12 நாள் வரையும் நான் பதிவு பார்த்தேன். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவரை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு, ஏதோ வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தார். ஆனால் எந்த அளவுக்கு அவரோட இது தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு விவரம் இல்லை எனக்கு அவரை பற்றி. ஐயா அதிமுக திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்காங்களே, பிசிக, பாமக, இடதுசாரி வலதுசாரிகள் இருக்காங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சந்தர்ப்பம் தான். எங்கள் சீட்டு எங்கள் நோட்டு உட்காந்து அது கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணா காட்டியும் கிடையாது. எங்கள் சீட்டு கொடுக்குறாங்களோ எந்த நோட்டு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் ஜாய்வாங்க. இந்த பக்கம் கொடுத்தா அதிமுக, அந்த பக்கம் கொடுத்தா கொள்கை கிடையாது, மண்ணா கட்டி ஒன்றும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இங்கே வீரவசனம் பேசுவாங்க, அங்கே போய் மறுபடியும் மண்டிட்டு கிடப்பாங்க. அப்புறம் அங்கே வெரைட்டி அடித்தா அப்புறம் இந்த பக்கம் வருவாங்க. இந்த பக்கம் சீட்டுக்கும் இதுக்கும் கிடப்பாங்க. அப்புறம் கொள்கையை பற்றி ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட. நன்றியா. நன்றி சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. இல்லை பிரதான கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே தான் தொடர்ச்சியாக ரூல் பண்ணுறாங்க 50 வருடத்துக்கு மேலே தமிழ்நாட்டை. இவங்களுக்கு மாற்றமாக யாராச்சும் வந்தால் வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? அப்படி கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க? சீமான் கொடுக்கலான்னு இருக்கேன். சீமான் நல்லா பண்ணுவாப்புல. என்ன காரணத்தினால? யங்ஸ்டராக இருக்கார், அதனால் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிறைய திட்டங்களை முன்வைக்கிறாரு. அது மக்கள்கிட்ட இப்போ கொண்டு போய் சேர்க்குறதா நினைக்கிறீங்களா, சேர்ந்துட்டதான் நினைக்கிறீங்களா? சேர்க்கணும். இனிமேல்
ஏன்னா அவருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே மாறி மாறி ஊழல் பண்ணியிருக்கிறதுனால புதுசாக யாராவது வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். வரக்கூடிய தேர்தலில் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி விட இப்போ பெட்ரு, நல்லா வந்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த வாட்டி எல்லாருமே நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக தமிழ்நாட்டை மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சீமான் ஓகே பெட்டர். நன்றி. ஓகே நன்றி. அண்ணா வணக்கம். நான் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அதில் நான் ஒவ்வொரு தலைவர் பெயரும் சொல்கிறேன். அவங்க பெயர் கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ திமுக ஐயா ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்துட்டு 1000 ரூபா பணம் ஏற்றி விட்டு எல்லா பொம்பளைங்களுக்கும் நல்லா நிறைய உதவி செய்கிறாங்க. அவரை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை, நிறைய உதவி செய்கிறாப்புல. அதிமுக ஐயா எடப்பாடி அவரும் என்ன, ஒரு ஆட்சியில் இருக்கிறப்ப அவரும் உதவி செஞ்சுருக்காப்புல. அவரும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் இனிமேல் வந்தால் தான் அதெல்லாம் சொல்லலாம் எதுவும். அவர் பிஜேபி அண்ணாமலையை பற்றி அவ்வளவு எனக்கு தெரியாது, இவங்கள பற்றி எனக்கு இல்லை. சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, தலைவர்கள் இருக்காங்க. நான் ஒவ்வொரு தலைவர் பெயர் சொல்கிறேன். அவங்க பெயரை கேட்டால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ திமுக தலைவர் வந்து ஐயா ஸ்டாலினை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை, ஆட்சி நல்லா இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ, அது ஒரே வரியில் சொல்கிறது அவ்வளோதான். அதிமுக ஐயா எடப்பாடி அது அவ்வளோதான், விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் பெற்றதில்லை. தேமுதிக ஐயா விஜயகாந்த் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அது உண்மையான இது நல்லா இருந்தால் நேரம் நல்லா இருந்திருக்கலாம். அது ஒரு வார்த்தை.